கேள். இன்றைக்கு திருச்சபையில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. இன்றைக்கு பாருங்க, திருநெல்வேலியிலையோ தூத்துக்குடியிலையோ மற்ற திருச்சியிலையோ ஈரோடு டைசிலையோ 4 பேராயர் கேண்டிடேட்டை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அந்த 4இல் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு தேர்தலில் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் ஒரு கள்ள மனைவியோடு வாழ்கிறவர் பிரியாரிட்டியில் இருந்தார். அவரை தான் இவர்கள் எப்படியாகிலும் பேராயராய் கொண்டு வர வேண்டும் துடிதுடித்தார்கள். அவரும் கற்பனை உலகத்திலே பறந்தார். 2வது கணவரை உடைய அந்த அம்மா, நான் பேராயர் அம்மா ஆக வேண்டும் என்று கற்பனையிலே மிதந்தார். அந்த கற்பனையெல்லாம் ஆண்டவர் அடித்து சுக்குநூறாய் ஆக்கினார். அப்போது சுதந்திரம் இல்லை. எப்படி சுதந்திரம் கேட்குறேன்னா, நம்முடைய 44 லட்சம் திருமண்டல மக்களும் வாக்களித்து ஒரு பேராயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் திருநெல்வேலி திருமணத்துக்கு பேராயர் என்றால் திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள அனைத்து மக்களும், திருச்சபை மக்களும் வாக்களித்து ஒரு பேராயரை ஏற்படுத்துவதுதான் சால சிறந்தது. ஆனால் நாம் 4 பேராயரை தேர்ந்தெடுக்கிறோம். செனாட்லேருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு பணபலம் வேண்டும், ஆள் பலம் வேண்டும். மற்றபடி எந்த கேரக்டர்லாம் வேண்டாம். 2வது போன்றோ 3வது மனைவியை உடையவரோ அதெல்லாம் கேள்விக்கே கிடையாது. பணம் இருக்குதா, செல்வாக்கு இருக்குதா, நீ பேராயராகலாம். அப்போ இந்த சுதந்திரம் திருமண்டலத்தில் வர வேண்டும். அதாவது நான் என்னுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக செனாடில் இந்த அமெண்ட்மெண்ட்டை திருத்த வேண்டும். அதாவது மாடரேட்டரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் 6 மாநிலத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகளும் இணைந்து வாக்களித்து ஒரு மாடரேட்டரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மாடரேட்டருக்கு தகுதி எப்படி, சரீரத்தில் பலன் இருக்குதா, வியாதி இல்லாமல் இருக்குதா, கேரக்டர் வைஸ் நல்லவராக இருக்கிறாரா, குற்றம் சுமத்தப்படாதவராக இருக்கிறாரா, ஒரே மனைவியுடையவராக இருக்கிறார் என்பதெல்லாம் தேர்ந்தெடுத்த பிறகுதான் அவர் பேராயருக்கே வர முடியும், குருவானவருக்கே வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு நல் ஒழுக்கமுள்ள திருச்சபை சுவாதீனமாய் சுதந்திரவாளியாய் செயல்படக்கூடிய ஒரு திருமணத்தை ஏற்படுத்த நாம் எல்லாரும் செயல்படுவோம். அதே போல் திருச்சபையிலையும் வீடுகள்லையும் நீங்கள் என்ன செய்யல, சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தில் எந்த அணி, எஸ்டிகே ராஜர் அணி, டிஎஸ்எஃப் அணி என்று சொல்லாமல் தனித்து, அதாவது கர்த்தருடைய அணி, மீட்பு அணி, ஆன்மீக அணி என்று சொல்லி இவர்கள் இருவரை இல்லாமல் நல்ல ஊழிய பாரத்தோடு வாஞ்சியோடு உள்ள நபர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாய் நாம் இதை பற்றி டீச் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் டீச் பண்ணுகிறார். அப்போ இதெல்லாம் கேட்டு இன்றைக்கி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அச்சுறுத்தல் வருகிறது. நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும், நீங்கள் தனித்து நிற்கக்கூடாது. இப்போது இதில் என்ன சுதந்திரம் இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒன்று அந்த குடும்பம் வர வேண்டும், இல்லை இந்த குடும்பம் வர வேண்டும். 2 பேரும் சம்பந்தக்காரர்கள், தூரத்து உறவினர் அல்ல, சம்பந்தம். மகனுக்கு பெண் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த 2 பிக் ஷாட்ஸ் தான் இந்த தூத்துக்குடிக்கு ஆளுகை பண்ண வேண்டும். அதாவது தூத்துக்குடி நேசர் திருமணம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுடைய கட்டுக்குள் இருக்கிறது. அப்போ இதை எடுத்து ஒரு சுதந்திரமாக, ஜனநாயகமாக பொது நபர்